அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஹோம்மேட் நூடுல்ஸ். ஹோம்மேட் நூடுல்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது என்னை விடவே நீங்கள் எல்லாருமே நல்லாவே செஞ்சு பழகியிருப்பீங்க. நான் எந்த மாதிரிலாம் செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, குடமிளகா, அப்புறம் கேபேஜ், அதுக்கப்புறம் வெங்காயம், இதெல்லாமே. அப்புறம் நம்ம நூடுல்ஸை முதல்ல வேக வைக்கணும். அதனால் தனியாக ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே நிறைய எண்ணெய் ஊற்றி உப்பை போட்டு நான் வேக வைக்கிறேன். ஏன் அப்படின்னம்னா அப்போ தான் நூடுல்ஸ் வெந்தாலுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்சது இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா வெங்காயத்தாள் கார்னிஷிங்காக போட போகிறேன். நான் இப்போ டோஃபு நான் எப்போ எல்லாருமே பன்னீர் போடுவாங்க. நான் இந்த தடவை வித்தியாசமாக டோஃபு போடலாமேன்ட்டு டோஃபு வாங்கியிருக்கேன். டோஃபுலாம் யாரும் சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட்டாக இருக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நூடுல்ஸை தூக்கி போடுறேன். ஏன்னா தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் இந்த நூடுல்ஸை எடுத்து நான் இப்போ போட்டிருக்கேன். இதில் தான் மோஸ்ட்லி நான் நூடுல்ஸ் எடுப்பேன். ஏன்னா நம்ம அந்த கரண்டியில் அதிகமாக எடுக்க முடியாது. இதில் தான் நான் எடுப்பேன். எடுக்கும்போது உங்களுக்கு என்ன தனித்தனியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக நூடுல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வேக வச்சுருக்கேன். வேகட்டும். இந்த சைடு நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. டோஃபையும் கட் பண்ணி வச்சிட்டேன். நான் நல்லா அதை சின்னதாக, ஏன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது நம்ம கட் பண்ணி. இது வெள்ளை மிளகு. யாரெல்லாம் வெள்ளை மிளகை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வெள்ளை மிளகு தான் இதுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வெந்துருச்சு. நான் நல்லா பச்சை தண்ணியில் ஒரு துளி சூடு இல்லாமல் பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸு, டோஃபு எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வணக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக வணக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னோம்னா ரொம்ப அதிகமாக வணக்கினீங்கன்னா அந்த க்ரன்ச்சியாக இருக்காது நூடுல்ஸில். அதாவது அரை வேக்காடோட நீங்கள் வணக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளை மிளகை நான் இடித்து வச்சுட்டேன். இதுக்கு நான் மோஸ்ட்லி கருப்பு மிளகை விட வெள்ளை மிளகு தான் நான் போடுவேன். ஏன்னா அதுதான் நல்லா காட்டை தூக்கி கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு குடமிளகா காட்டாமல் இருக்காது. இது நல்லா காட்டாமல் இருக்கும். கார்னிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் வெங்காயத்தாலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்னிஷிங்க்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நூடுல்ஸு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.